மாமுனிகளின் வியாக்கியான வைகரியானது அற்புதமாக அமைந்திருக்கிறது. எந்த கிரந்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அந்த கிரந்தத்துக்கு முதலிலே அவதாரிகையாக என்னென்ன அம்சங்கள் காட்டப்பட வேண்டுமோ அத்தனை அம்சங்களையும் காட்டி அந்த கிரந்தத்தை ஏன் அடியவர்கள் அவசியம் பின்பற்றி அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த கிரந்தத்துக்கு மூலக்காரரான ஆச்சாரியர் அந்த கிரந்தத்தை எதற்காக தாம் அனுகிரகித்தருளி இருக்கிறார், அதனாலே ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன, அந்த கிரந்தத்தை அருளி செய்தவரான ஆச்சாரிய வரியருடைய சிரேஷ்டத்தை பெருமை என்ன, அதற்கு மேற்பட அந்த கிரந்தத்துக்குண்டான பெருமை என்ன, அந்த கிரந்தம் பிண்டீகரணமாக காட்டும்படியான அர்த்தம் எப்படி அமைந்திருக்கிறதோ அந்த அர்த்தத்தினுடைய வைபவம் என்ன, இந்த மூன்றையுமே அற்புதமாக அவதாரிகா பிரகரணத்திலே தான் காட்டக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு ஸ்ரீவஜனபூஷணத்தினுடைய வியாக்கியான அவதாரிகையை சேவித்தோமேயானால் முதலிலே அந்த கிரந்தம் எதற்காக அனுகிரகிக்கப்பட்டது என்பதை விபுலமாக காட்டிவிட்டு அதற்கு பிறகு பிள்ளலோகாச்சாரியருடைய பெருமை வழங்கும்படியாக அற்புதமான ஐதிஹ்யத்தை அற்புதமாக காட்டுகிறார் மாமுனிகள். முன்பே பேரருளாள பெருமாள் என்று தொடங்கி அவர் காட்டும்படியான ஸ்ரீசூக்திகள் அத்தனை ஆச்சரியமான ஸ்ரீசூக்திகள். அதாவது காஞ்சி தேவப்பெருமாள் மணற்பாக்கத்திலே இருப்பார் ஒரு நம்பியார், மணற்பாக்கத்து நம்பி என்கிற மகாத்மா, அந்த மகாத்மாவுடைய ஸ்வப்னத்திலே பல அர்த்தங்களை தாம் சாதித்தார். அப்படி சாதித்துவிட்டு மீதமுள்ள அர்த்த விசேஷங்களை எல்லாம் உமக்கு இரண்டாற்றுக்கு நடுவிலே சொல்லுகிறோம், அங்கு போய் வர்த்தியும் என்று நியமித்திருந்தார். இப்படி தேவப்பெருமாளுடைய நியமனத்தையே அவலம்பித்து அவரும் கூட திருவரங்கத்திலே ஆருடைய ஜனங்களுடைய நடமாட்டமே இல்லாததாயிருக்கக்கூடிய ஒரு சந்நிதி காட்டழகிய சிங்கர் சந்நிதி என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அந்த காட்டழகிய சிங்கர் சந்நிதியிலே தாம் ஏகாந்தமாக உள்ளுக்குள்ளே இருந்து தமக்கு ஸ்வப்னத்திலே தேவப்பெருமாள் எந்தெந்த அர்த்தங்களை காட்டினாரோ அத்தனை அர்த்தங்களையும் நினைத்து கொண்டு மருகிக்கொண்டு உருகிக் கொண்டிருந்தார். பிள்ளலோகாச்சாரியர் தாமும் தம்முடைய சிஷ்யர்கள் பலருமாக அற்புதமாக விலட்சணமான அர்த்தங்களை எல்லாம் ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் ஒரு சிலருக்கே தெரியப்படுத்த வேண்டிய அர்த்தங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சில சிஷ்யர்கள் புடைசூழ அந்தரங்க சிஷ்யர்களோடு நேராக எந்த சந்நிதியிலே இந்த மணற்பாக்கத்து நம்பியார் ஆறும் அறியாமல் தேவப்பெருமாள் சாதித்த அர்த்தங்களை அனுசந்தித்துக் கொண்டிருந்தாரோ அந்த சந்நிதிக்கு எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளி சுற்றுமுற்றும் பார்த்து ஆறும் இல்லை என அறிந்து அங்கு ஓலக்கமாக சிஷ்யர்களை உட்கார வைத்து தாமும் கூட அவர்கள் நடுவிலே நாயகராய் வீற்றிருந்து அர்த்தங்களை எல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமாக இருந்தவரான மணற்பாக்கத்து நம்பியார், அப்படிப்பட்ட மணற்பாக்கத்து நம்பியாருக்கு தோத்தித்து நாம் இந்த அர்த்தங்களை எல்லாம் சொப்பனத்திலே தேவப்பெருமாள் கூற கட்டிருக்கிறோமே, அந்த தேவப்பெருமாள் தானே நம்மை இரண்டாற்றுக்கு நடுவிலே வந்து வர்த்தியும் அங்கு சொல்லுகிறோம் என்று தெரிவித்தார். ஆகவே அந்த தேவப்பெருமாளே வந்திருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொண்டார். அடுத்தபடியாக உள்ளிருந்து நேரே வெளியே புறப்பட்டார். சுவாமி இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து அவரை தீர்க்க பிரணாமம் பண்ணினார். அப்படி தண்டன் சமர்ப்பித்து விட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி அவரோ நீர் அவரோ நீர் என்று கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டவுடனேயே ஆம் ஆவதேது ஆவதேது என்று பிள்ளலோகாச்சாரியர் தாமும் கூட பதிலளித்திருக்கிறார். அப்படி என்னால் என்ன அர்த்தம், அவரோ நீர் என்னதும் ஆவதேது, அதனால என்ன எப்போ அப்படின்னு அர்த்தமாக அமைந்திருக்கிறது. உடனே மொத்த விருத்தாந்தத்தையும் அவரிடத்திலே சொல்ல அவருடைய காலக்ஷேப கோட்டியிலே மணற்பாக்கத்து நம்பியாரும் சேர்ந்து கொண்டார். இப்படி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஒரு கிரந்தஸ்தமாக்கி வைக்க சொன்னோம் என்று நீர் அவருக்கு சொல்ல வேண்டியது என்ன, திருவரங்கத்தின் பெருமான் மணற்பாக்கத்து நம்பி சொப்னத்திலே நியமிக்க ததனுகுணமாக அவரும் ஆச்சாரியரிடத்திலே விண்ணப்பம் பண்ண ஸ்ரீவச்சனபூஷணமாக அற்புத திவ்ய கிரந்தம் வந்தது என்பதை இந்த ஐதிஹ்யத்தை அதிவிபுலமாக காட்டுகிறார். இப்படி பார்க்கிற பொழுது அவதாரிகா பிரகரணம் என்பது அந்த கிரந்தத்தினுடைய சாரார்த்தங்களை காட்ட வேண்டுமதாக அமைந்திருக்கிறபடியாலே அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அற்புதமாக காட்டக்கூடிய ஒரு வைபவம் பிள்ளலோகாச்சாரியருடையது. அதற்கடுத்தபடியாக சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு முன்பாக
முன் சூத்திரத்துக்கும் அடுத்த எந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண போகிறாரோ அந்த சூத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய சங்கதியை சம்சய விபரியமர காட்டுகிறார். முன் சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் இந்த தொடர்பு இருக்கிறது. இதனை ஏன் இவர் இப்படி தெரிவித்திருக்கிறார், இதற்கடுத்தபடியாக இந்த சூத்திரம் வருவதற்கு என்ன காரணம் இத்தியாதியான விஷயங்களையும் ஸ்பஷ்டமாக காட்டுவார். அதை தவிர ஒரு சூத்திரத்துக்கும் சம்பாத பிரமாணமாக இருக்கக்கூடிய ஐதிஹ்யங்கள், புராணத்திலே சொல்லப்படும்படியான கதாவிசேஷங்கள், பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், வேத வாக்கியங்கள் அனைத்தையும் விளக்கி காட்டும்படியான வைகரி விலட்சணமானது.